அட்சய திருதியை வந்துடுச்சுன்னா போதும், தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் அட்சய திருதிக்கு வருவதற்கு முன்னாடியே முன்பதிவு செஞ்சுருவாங்க. அந்த நாளில் தங்கத்தை வாங்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. காரணம் என்னென்னா, அட்சய திருதி நாளில் தங்கத்தை வாங்கினா நம்ம வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தங்கம் விற்கும் விலைக்கு இன்றைய காலத்தில் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக எல்லாராலையும் முடியாது. தங்கத்தை வாங்கிறதுக்கு பதிலாக ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த 3 பொருட்களை வாங்கி வச்சு நம்ம குலதெய்வத்தை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அட்சய திருதி நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் ஏற்ற வேண்டிய தீபத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முடிந்து வரும் திருதியை தான் அட்சய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருடம் இந்த அட்சய திருதியை பார்த்திங்கன்னா 30/4/2025 புதன்கிழமையில் வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையில் அட்சய திருதி வருவது நமக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அட்சய திருதி நன்னாளில் தான் மகாலட்சுமி தாயார் திருப்பார்கடல்லேருந்து தோன்றினதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அட்சய திருதியை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜை செய்ய மறக்கக்கூடாது. அன்றைய நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்வது, அவங்கள வழிபடுறது நம்ம வாழ்க்கையில் பலவிதமான யோகங்களை நமக்கு கொடுக்கும். அட்சய திருதியை சரியாக எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 29/4/2025 இரவு 8:49க்கு திருதியை திதி தொடங்குது. 30/4/2025 புதன்கிழமை அன்று மாலை 6:41 வரைக்கும் இந்த அட்சய திருதியை திதி இருக்குது. இந்த நாளில் நம்ம இந்த பொருட்களை வாங்கி வச்சு குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த அட்சய திருதி நாளில் நம்ம பூஜை செய்யறதுக்கு சிறப்பான நேரம்னு பார்த்திங்கன்னா 30/4/2025 புதன்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார. அந்த டைம் விட்டுட்டிங்கன்னா காலை 9லேருந்து 10 மணிக்குள்ளே. அடுத்து பார்த்திங்கன்னா 11லேருந்து 12 மணிக்குள்ளே. இந்த நேரத்தில் நீங்கள் மகாலட்சுமி தாயார் பூஜை நீங்கள் செய்யலாம். அதை இந்த நேரத்தை உங்களால் முடியலனாக்கா மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஒரு பூஜையை நீங்கள் மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்கள் வீட்டில் எப்பொழுதும் எப்படி எளிமையான முறையில் நீங்கள் செய்வீங்களோ அது போல் நீங்கள் செய்யலாம். ஆனால் 7 மணிக்குள்ளார உங்களோட இந்த வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் வாங்க வேண்டிய பொருளையும் நீங்கள் வாங்கிடுங்க. நீங்கள் வாங்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, வெல்லம், கல்லுப்பு, மஞ்சள், மண்பானை இதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். வெல்லத்தை வாங்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக நமக்கு மாறும். பச்சரிசி வாங்கி வைக்கிறதுனால நம் வீட்டில் இருக்கக்கூடிய அன்ன தரித்திரம் நீங்கி தானிய செழிப்பு உண்டாகும். கல்லுப்பு வாங்கிறதுனால நம் வீட்டில் செல்வ வளம் உயரும். ஏன்னா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கல்லுப்பு. மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு கல்லுப்பு நமக்கு உதவும். இந்த கல்லுப்பு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்குவதனால நம் வீட்டில் மங்களங்கள் ஏற்படும். மங்கள பொருட்களில் ஒன்றான இந்த மஞ்சள், விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இப்படி என்ன மஞ்சள் வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம். அதே போல் அந்த மஞ்சள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுறீங்கல்ல, அதை பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினந்தோறும் மஞ்சள் இழைத்து குளித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வறுமைங்கிறது இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மண்பானை நம்ம வாங்குவது நல்லது. நம் வீட்டிலும் மண்பானை வாங்கி வச்சு அதில் தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சம் வெட்டுவேர் போட்டு தினமும் குடிச்சிட்டு வர்றது நம்ம உடலுக்கு குளிர்ச்சி, உடலுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் அட்சய திருதி நாளில் தானம் செய்வது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். நம்மால் முடிந்த பொருட்களை நம்மளால் இயன்றதை வாங்கி நம்ம தானம் கொடுக்கணும். அதில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்திங்கன்னா மண்பானை நம்ம தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வித வறுமையும் நீங்கிறதுக்கு இதுவும் நமக்கு உதவியாக இருக்கும். மண்பானை வாங்கி கொடுக்கலாம். இப்போ உங்களால் முடிந்த பொருட்களை அந்த நாளில் அட்சய திருதி நாளில் நீங்கள் தானம் கொடுங்க. மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. இல்லை இந்த பொருள் எதுவுமே வாங்க முடியலனாலும் நிச்சயமாக
கல்லுப்பு, வெல்லம், பச்சரிசி கண்டிப்பாக வாங்கி வைங்க. வீட்டில் அனைத்து தரித்திரியமும் நீங்கி தானிய செழிப்பு ஏற்படும். மகாலட்சுமி தாயாரோட முழு அனுகிரகமும் கிடைக்கும். இந்த பொருட்களை நீங்கள் குளிகை நேரத்தில் கூட வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த பொருட்களை வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்திற்கு முன்னாடி வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை, இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைங்க. அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தின் நாமத்தை 11 முறை அல்லது 21 முறையில் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். மகாலட்சுமி தாயாரோட 108 போற்றிகளை நீங்கள் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம். இப்படி எளிமையான முறையில் இந்த பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வழிபடும்போது நமக்கு அவங்களுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். அதனால் நம் வீட்டில் செல்வ செழிப்பு, சுபிஷம் எல்லாமே கிடைக்கும். இன்னொன்று அன்றைய நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான ஒன்று. நம்முடைய எப்பொழுதுமே நம்ம எல்லா சாதாரண நாள்லேயும் சரி, பண்டிகை நாள்லேயும் தீபத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும். தீபம் ஏற்றுற வீட்டில் எப்பொழுதுமே நல்ல சக்திகளோட ஆளுகை அதிகமாக இருக்கும், நல்ல சக்திகள் அதிகமாகவே இருக்கும். அதுவும் அட்சய திருதியை நாளில் இந்த ஒரு தீபம் ஏற்றுவதனால நம் வீட்டில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த தீபத்தினால ஒருவித நன்மை நமக்கு ஏற்படும். அந்த தீரா கஷ்டம் கூட தீரும். ஒன்றுமே இல்லை, அந்த அட்சய திருதியினால் நீங்கள் காலையிலையும் இந்த தீபம் ஏற்றலாம், இல்லைனா மாலையிலையும் இந்த தீபம் ஏற்றுங்க. மாலையில் ஏற்றுற மாதிரி இருந்தனா 7 மணிக்குள்ளார நீங்கள் ஏற்றிடுங்க. பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினச்சிக்கோங்க. ஒரு தாம்பாள தட்டு வச்சு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு மருதணி இலைகளை பரப்பி அதில் சில்லறை காசுகள், மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களில் மருதணி விதைகள், மருதணி இலை அதெல்லாம் ரொம்ப விசேஷம். தாயாருக்கு பிடித்தமான இந்த சில்லறை காசுகளையும் அதில் அந்த மருதாணியில் போட்டு கிராம்பு, ஏலக்காய், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த கிராம்பு, ஏலக்காய்லாம் முதன்மையான ஒன்று. இந்த கிராம்பு, ஏலக்காய்களை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதுக்கு எண்ணிக்கை கிடையாது, நீங்கள் அதையும் வச்சுட்டு அதற்கு நடுவில் ஒரு அகல் தீபம் வைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக அந்த தீபம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. மகாலட்சுமி தாயார் ரொம்பவே வாசம் செய்யக்கூடிய, மயங்கக்கூடிய ஒரு விஷயம் அது நெய் தீபம். நம்மளால் எப்பொழுதும் நெய் தீபம் ஏற்றணும்னு சொல்ல வரல. ரொம்ப பரம ஏழையாக இருந்தால் கூட ஒரு 10 ரூபா பாக்கெட் நெய் வாங்கி அதில் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள். அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை விரட்டி அடிக்கும்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த ஒரு தீபம், இந்த அட்சய திருதியில் நீங்கள் இந்த ஒரு பொருட்களை வாங்கி வச்சு இந்த தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் அட்சய திருதிக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் இந்த தடவை இந்த ஒரு தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சவங்க இந்த தீபத்தை 1 மணி நேரம் எரிய விடுங்க. ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். நமக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அந்தளவுக்கு விசேஷமானது இந்த மருதண தீபம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் இந்த மருதணி பூ அதெல்லாம் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக வருகிற அட்சய திருதி அன்னைக்கு புதன்கிழமையில் இந்த தீபம் ஏற்றி இந்த பொருட்களை வாங்கி வச்சு நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யுங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த வருடம் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அட்சய திருதியை ஒரு நல்ல நாள். இந்த நாளில் நம்ம செய்யும் செயல்கள் நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த நாளில் தானம், தர்மம் செய்யுங்க. அனைவரோடும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்க. அந்த நாளில் அசைவத்தை தவிர்த்துடுங்க. போதை பழக்கம், மது இதெல்லாமே தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. கடன் வாங்கக்கூடாது. தங்கம் வாங்கினா பெருகுங்கிறதுக்காக சில பேர் கடன் வாங்கி தங்கம் வாங்குவாங்க. கடன் வாங்கவே கூடாது. கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. கடன் வாங்காதீங்க. அந்த நாளில் நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்லதையே நினைங்க. நல்லதையே செய்யுங்க. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.